ஓம் சாந்தி. என்னுடைய பாபா என்ற தலைப்பில் 41 நாட்களுக்காக பட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பட்டியில் இன்று 27வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 20/12/1992. முரளியின் தலைப்பு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள்தான் சர்வ சக்திகளுக்கும் அதிகாரி. யார் பாபாவுடைய ஸ்ரீபத் படி கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க அவங்க தான் அனைத்து விதமான சக்திகளுக்கும் அதிகாரி ஆவார்கள். இன்று சர்வ சக்திகளையும் வழங்கும் வள்ளல் தன்னுடைய சக்தி சேனையை பார்த்து கொண்டிருக்கின்றார். சர்வ சக்திவான் பாபா அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்கும் சர்வ சக்திகள் என்னும் ஆஸ்தியை சமமாக கொடுக்கின்றார். சிலருக்கு குறைந்த சக்தியோ சிலருக்கு அதிகமான சக்தியோ தந்து வித்தியாசப்படுத்தவில்லை. அனைவருக்கும் ஒருவர் மூலமாக ஒன்றாக ஒரே சமமாக சக்திகளை கொடுக்கின்றார். ஒரே சமமாக கிடைத்தாலும் ஏன் வித்தியாசம் உள்ளது என்ற முடிவை பார்த்து கொண்டிருந்தார். சிலர் சர்வ சக்திகளும் நிரம்பியவர்களாக உள்ளனர். இன்னும் சிலர் சக்தி நிரம்பியவர்களாக மட்டுமே உள்ளனர். அனைத்து சக்திகளும் நிரம்பியவர்களாக ஆகவில்லை. சிலர் சதா சக்தி ஸ்வரூபமாகி உள்ளார்கள். சிலர் அவ்வப்பொழுது சக்தி சுரூபமாகி உள்ளார்கள். சில பிராமண ஆத்மாக்கள் தன்னுடைய சர்வ சக்திவான் என்ற அதிகாரத்தின் மூலம் எந்த சமயத்தில் எந்த சக்திக்கு கட்டளை இடுகிறார்களோ அந்த சக்தி படைப்பு என்ற ரூபத்தில் மாஸ்டர் படைப்பவரின் முன்னால் வருகிறது. கட்டளை இட்டவுடன் ஆஜராகி விடுகிறது. சிலர் கட்டளை இடுகிறார்கள், ஆனால் சக்திகள் சமயப்படி ஆஜராவதில்லை, ஏற்றுக்கொண்டு ஆஜராவதில்லை. இதற்கு காரணம் என்ன? காரணம் என்னவென்றால், குழந்தைகள் சர்வ சக்திவான் பாபாவை எஜமானன் என்றும் சர்வ வியாபி என்றும் கூறுகிறார்கள். ஆகவே எந்த குழந்தைகள் ஒவ்வொரு அடியிலும் உயர்ந்தவர், அதாவது பாபாவின் ஸ்ரீமத் படி நடைமுறையில் ஒவ்வொரு சமயமும் நடக்க ஆயத்தமாக அல்லது ஒவ்வொரு கட்டளையையும் நிறைவேற்ற தயாராக இருக்கின்றார்களோ, அப்படி தயாராக இருப்பவர்களுக்கு முன்னால் ஒவ்வொரு சக்தியும் தயாராக அல்லது இதோ தயாராக இருக்கின்றேன் என்று வருகிறது. ஒருவேளை சில ஆத்மாக்கள் ஸ்ரீமத் அல்லது கட்டளை எது சகஜமாக கடைபிடிக்க முடியுமோ அதை கடைபிடிக்கின்றார்கள். மேலும் எது கடினமாக உள்ளதோ அதை கடைபிடிக்க முடிவதில்லை. சிலதை கடைபிடிக்கிறார்கள், சிலதை கடைபிடிப்பதில்லை. சில நேரங்களில் இதோ தயாராக இருக்கின்றேன், சில நேரங்களில் தயாராக இருக்கின்றேன். எப்படி இருப்பதின் வெளிப்படையான முடிவு என்னவென்றால், அது போன்ற ஆத்மாக்களுக்கு முன்பாக சர்வ சக்திகளும் சமயப்படி வருவதில்லை. ஏதாவது ஒரு சூழ்நிலையின்படி சகித்து கொள்ளும் சக்தி தேவைப்படும் பொழுது நாம் கண்டிப்பாக சகித்து கொள்ளும் சக்தியின் மூலம் இந்த சூழ்நிலையை கடந்து விடுவோம், வெற்றி அடைந்து விடுவோம் என சங்கல்பம் வைப்பார்கள். ஆனால் நடப்பது என்ன? 2ஆம் இடத்தில் வரக்கூடியவர்கள், அதாவது அவ்வப்போது கடைபிடிப்பவர்கள் சகித்து கொள்ளும் சக்தியை பிரயோகம் செய்வார்கள். 10 முறை சகித்து கொள்வார்கள். ஆனால் சகித்து கொண்டாலும் 1 அல்லது 2 முறைகள் சகித்து கொள்ள நினைத்தாலும் சகித்து கொள்ள முடியாது. பிறகு என்ன யோசிக்கிறார்கள்? நான் யாருக்கும் சொல்லவில்லை, நான் சகித்து கொண்டேன். ஆனால் இவர்கள் என்னுடன் இருந்தவர்கள் நம்முடைய சக யோகிகளாக இருந்தனர், நெருங்கியவர்களாக இருந்தனர். சைகைதான் காட்டினேன், எதுவும் பேச வேண்டும் என்று விரும்பவில்லை. ஒரு வார்த்தை, அரை வார்த்தை தான் வந்துவிட்டது. இதற்கு என்ன சொல்வது? சகித்து கொள்வதா என்ன? 10 பேருக்கு முன்னால் பொறுத்து கொண்டீர்கள், ஆனால் இருவருக்கு முன்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என்றால் என்ன சொல்வது? சகித்து கொள்ளும் சக்தி கட்டளையை ஏற்றதாம். அது உங்களுடைய சக்தி. பாபா ஆஸ்தியாக கொடுத்துள்ளார். பாபாவின் ஆஸ்தி குழந்தைகளுடைய ஆஸ்தியாகி விடுகிறது. தன்னுடைய சக்தி தன்னுடைய காரியத்திற்கு வரவில்லை என்றால் என்னவென்று சொல்வது? கட்டளையை ஏற்பவர் என்றா அல்லது கட்டளையை ஏற்காதவர் என்றா என்று பாப்தாதா அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்கும் எந்தளவு சர்வ சக்திகளுக்கும் அதிகாரி ஆகி உள்ளார்கள் என்று
பார்த்து கொண்டிருந்தார். அதிகாரியாக ஆகவில்லை என்றால் அந்த சமயத்தில் சூழ்நிலைக்கு அடிமையாக இருக்க வேண்டியதாக இருக்கும். குழந்தைகள் ஏதாவது ஒரு சக்தியை காரியத்தில் ஈடுபடுத்த முடியாத போதுதான் பாப் தாதாவிற்கு இரக்கம் வருகிறது. அந்த சமயத்தில் என்ன செய்கிறார்கள்? ஏதாவது ஒரு விஷயம் எதிர்கொள்ளும் பொழுது பாபாவிடம் எந்த ரூபத்தில் வருகிறார்கள்? ஞானிகள் பக்த ரூபத்தில் வருகிறார்கள். பக்தர்கள் என்ன செய்கிறார்கள்? பக்தர்கள் இதை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பாபாவிடம் ஓடுகிறார்கள். பாபா மீது அதிகாரம் செலுத்துகிறார்கள். ஆனால் ராயல் ரூபம் பக்தியின் ரூபமாகும். மேலும் அதிகாரத்திற்கு பதிலாக ஞானி பக்தனாக அல்லது ராயல் பக்தனாக ஆகின்றார். சத்கதி அதாவது வெற்றி அடைய முடியாது. ஏனென்றால் எங்கே பக்தியின் அம்சம் மீதம் நின்று விடுகிறதோ அங்கே பக்தியின் பலனான ஞானம் அதாவது சர்வ பிராப்திகளும் கிடைக்க முடியாது, வெற்றி கிடைக்க முடியாது. பக்தி என்றால் உழைப்பு, ஞானம் என்றால் அன்பாகும். பக்தியின் அம்சம் இருந்தது என்றால் அவசியமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். மேலும் பக்தியின் பழக்க வழக்கங்களால் நெருக்கடி வரும் பொழுதுதான் பகவானின் நினைவு வரும். இல்லையென்றால் கவனக்குறைவாக இருப்பார்கள். ஞானி பக்தர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏதாவது தடைகள் வரும் பொழுதே விசேஷமாக நினைவு செய்வார்கள். ஒன்று சேவைக்காக நினைவில் அமர்வது, மற்றொன்று தன்னுடைய பலவீனங்களை நிறைத்து கொள்வதற்காக நினைவில் அமர்வதாகும். இரண்டிற்கும் வித்தியாசம் உள்ளதுதானே. இப்போது உலகத்தில் ஏதாவது அமைதியற்ற சூழ்நிலை நிலவும் போது சேவைக்காக குழுவாக நினைவில் இருப்பதற்கான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்கின்றீர்கள். அது ஒரு தனிப்பட்ட விஷயம். வள்ளலாகி கொடுப்பதற்காக செய்கின்றீர்கள், கேட்பதற்காக செய்யவில்லை. மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக தானே செய்கின்றீர்கள். ஆக அது சேவைக்காக என்றாகி விடுகிறது. ஆனால் தன்னுடைய பலவீனத்தை போக்குவதற்காக அந்த சமயத்தில் விசேஷமாக நினைவு செய்கிறீர்களே, அது சோம்பேறித்தனமான நினைவாகும். அது நினைவுதான், மறப்பதில்லை. ஆனால் நாங்கள் பாபாவின் குழந்தைகள் அல்லாமல் வேறு யாருடைய குழந்தைகள் என்று சோம்பேறித்தனமான நினைவு வருகிறது. ஆனால் யதார்த்தமான சக்திசாலி நினைவின் வெளிப்படையான நிரூபணம் என்னவென்றால் சமயத்தின்படி சக்தி ஆஜராவதாகும். யார் எவ்வளவுதான் நான் நினைவில்தான் இருக்கின்றேன் என்று சொன்னாலும் நினைவின் சொரூபம் வெற்றியாகும். எந்த சமயத்தில் நினைவில் அமர்கிறோமோ அந்த சமயத்தில் குஷி அனுபவமாகும், சக்தியும் அனுபவம் ஆகும். பிறகு கர்மம் சம்பந்தம் தொடர்பில் வரும்போது சதா வெற்றி கிடைப்பதில்லை என்பது கிடையாது. இதற்கு கர்மயோகி என்று சொல்லவும் முடியாது. சக்திகள் சஸ்திரமாகும். எனவே அஸ்திரங்கள் எந்த சமயத்திற்காக இருக்கின்றது? அஸ்திரங்கள் ஆயுதங்கள் எப்பொழுதும் சமயப்படி காரியத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. யதார்த்தமான நினைவு என்றாலே சர்வ சக்திகளும் நிரம்பிய நிலையாகும். சதா சக்திசாலி அஸ்திரங்கள் இருக்க வேண்டும். சூழ்நிலை என்னும் எதிரி வருகிறான், அஸ்திரம் காரியத்தில் வரவில்லை என்றால் இதற்கு என்ன சொல்வது? சக்திசாலி அல்லது சஸ்திரதாரி என்று சொல்ல முடியுமா? ஒவ்வொரு கர்மத்திலும் நினைவு அதாவது வெற்றி இருக்க வேண்டும். இதற்கு தான் சகயோகி கர்மயோகி என்று சொல்ல முடியும். அமர்ந்து யோகா செய்யும் பொழுது மட்டும் யோகி கிடையாது. உங்களுடைய யோகத்தின் பெயர் என்ன? அமர்ந்து யோகா செய்யும் யோகிகளாம் அல்லது கர்ம யோகிகளா? கர்ம யோகிகள் தானே. எப்போதும் கர்மம் மற்றும் எப்போதும் கர்ம யோகிகள். கர்மம் இல்லாமல் எப்படி ஒரு வினாடி கூட இருக்க முடியாதோ, உறங்கிக் கொண்டிருந்தாலும் உறங்கும் கர்மம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே. எப்படி கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது, அதே போல் ஒவ்வொரு கர்மமும் யோகம் இல்லாமல் செய்ய முடியாது. இதற்கு தான் கர்ம யோகி என்று சொல்லப்படுகிறது. விஷயம் அதுபோல் இருந்தது தானே, சூழ்நிலை அதுபோல் இருந்ததல்லவா?
பிரச்சனை அதுபோல் இருந்ததல்லவா என நினைக்காதீர்கள். இவைகள்தான் எதிரிகள். பிறகு அந்த சமயத்தில் எதிரி வந்து விட்டான் தானே, அதனால்தான் வாள் வீச முடியவில்லை, வாளை காரியத்தில் பயன்படுத்த முடியவில்லை, அல்லது வாள் வேலை செய்யவில்லை என்று கூறுபவர்களே என்ன சொல்வது? அஸ்திரதாரி என்று சொல்ல முடியுமா? நீங்கள் சேனைதானே. சேனையின் சக்தி என்ன? அஸ்திரம் இல்லையா? சர்வ சக்திகள் தான் அஸ்திரமாகும். ஆக பாபா என்ன ரிசல்ட் பார்த்தார்? அதிகமானவர்கள் சதா சமயத்தின்படி அனைத்து சக்திகளையும் கட்டளைப்படி நடத்துவதில்லை. குறைகள் தெரிந்தது புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் வெற்றி சொரூபம் ஆவதில் சமயப்படி ஒன்று பலவீனமாகி விடுகிறார்கள். இல்லை என்றால் கொஞ்சம் வெற்றியற்ற தன்மை அனுபவம் செய்து பிறகு உடனே வெற்றியின் பக்கம் செல்கிறார்கள். 3 விதமானவர்களை பாபா பார்த்தார். முதலாவது, அந்த சமயத்தில் இது சரியல்ல, இதை செய்யக்கூடாது என புத்தியின் மூலமாக புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொண்டதை சக்தி ஸ்வரூபமாக மாற்ற முடியவில்லை. இரண்டாவது, புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். புரிந்து கொண்டாலும் சமயம் அல்லது சூழ்நிலை கடந்த பிறகு யோசிக்கின்றார்கள். அவர்கள் கொஞ்ச நேரத்தில் யோசிக்கின்றார்கள், இவர்கள் முடிந்த பிறகு யோசிக்கின்றார்கள். மூன்றாவது, இது தவறு என்று உணர்வதே இல்லை. எப்போதும் தன்னுடைய தவறை சரி என்று நிரூபணம் செய்வார்கள். அதாவது சத்தியத்தை உணரும் சக்தி இல்லை. ஆக இதில் நான் யார் என்று உங்களை சோதனை செய்யுங்கள். நிகழ்கால நேரத்தின்படி எப்போதும் மற்றும் சகஜமான வெற்றி எந்த குழந்தைகள் அடைந்துள்ளார்கள் என்று பாப்தாதா பார்த்தார். அதிலும் வித்தியாசம் உள்ளது. ஒன்று சகஜமான வெற்றி அடையக்கூடியவர்கள், மற்றொன்று உழைப்பு மற்றும் சகஜம் இரண்டிற்கு பிறகு வெற்றி அடையக்கூடியவர்கள். யார் சகஜமாகவும் எப்போதும் வெற்றி அடைகிறார்களோ அவர்களின் முக்கிய ஆதாரமாக எதை பார்த்தார்? எந்த ஆத்மாக்கள் எப்போதும் தன்னை பணிவுத்தன்மை எனும் விசேஷ தன்மையின் மூலம் நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் எப்போதும் சகஜமாக வெற்றியடைந்து கொண்டிருக்கின்றார்கள். பணிவு என்ற சொல் ஒன்றுதான். ஆனால் பணிவான நிலை என்பதின் விளக்கம், மேலும் பணிவாக இருக்கும் சமயத்தில் கிடைக்கும் விளைவுகள் அது அதிகமாக இருக்கின்றது. இதை பற்றி இன்னொரு சமயம் சொல்கின்றேன். ஆனால் பணிவுடையவர்களாக ஆவதுதான் சுய மரியாதையாகும். மேலும் அனைவரிடம் இருந்து மரியாதையை அடைவதற்காக சகஜமான வழி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பணிவு என்பது தாழ்ந்து போவதில்லை, அனைவரையும் தன்னுடைய விசேஷ தன்மை மற்றும் அன்பின் மூலம் வணங்க வைப்பதாகும். புரிந்ததா? அனைவரும் முடிவை கேட்டீர்கள். சமயம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் சமயத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றீர்களா? எஜமானனின் குழந்தைகள் அல்லவா? ஆக இவர்கள் என்னுடைய எஜமானர்கள். எப்போது சமயமாகிய என்னை மாற்றப் போகிறார்கள் என்று சமயம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அது காத்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். காத்து கொண்டிருக்க கூடாது. அனைவருக்கும் செய்தியை கொடுப்பது, நேரத்தை முடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். எப்போது இந்த 2 காரியங்களும் முழுமை அடைகிறதோ அப்போதுதான் சமயத்தின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். ஆக இது போன்ற ஏற்பாடுகள் அனைவரும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா? எந்த வேகத்தில் செய்கின்றீர்கள்? காலத்தை பார்த்து காலம் மிக வேகமாக கடந்து கொண்டிருக்கின்றது என நீங்களும் சொல்கின்றீர்கள். எத்தனை ஆண்டுகள் எப்படி முடிந்தது என்று யோசிக்கிறீர்கள் தானே? அவ்யக்த பாபாவின் வளர்ப்பும் எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. காலம் எவ்வளவு வேகமாக சென்று கொண்டு இருக்கின்றது. உங்களுடைய நிலை என்ன? வேகமாக இருக்கிறதா அல்லது வேகமாக சென்று அவ்வப்போது களைப்படைந்து விட்டு பிறகு ஓய்வு எடுக்கின்றீர்களா? என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். ஆனால் நிலை என்ன என்று சோதனை செய்யுங்கள். சேவை நடந்து கொண்டிருக்கின்றது, முயற்சி நடக்கின்றது, முன்னேறி கொண்டிருக்கின்றீர்கள். அது எல்லாம் சரிதான். வேகத்தை சோதனை செய்யுங்கள். நடப்பதை மட்டும் சோதனை செய்யாதீர்கள். முறையை சோதனை செய்யுங்கள். வேகத்தை சோதனை செய்யுங்கள். புரிந்ததா? அனைவரும் தன்னுடைய காரியத்தை செய்கிறீர்கள் தானே? நல்லது. நாலாபுறமும் உள்ள
சதா பாபாவிடம் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய, எப்போதும் மாஸ்டர் சர்வ சக்திவானாகி சக்திகளை தன்னுடைய காரியத்தில் நடத்தக்கூடிய, சர்வ சக்திகளையும் தயாராக இருக்கின்றேன் என்ற நடிக்க வைக்கக்கூடிய, அதை போன்று எப்போதும் வெற்றி மூர்த்தியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஒவ்வொரு கர்மத்திலும் நினைவு சுரூபத்தை அனுபவம் செய்யக்கூடிய, மேலும் மற்றவர்களும் அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய இந்த மாதிரியான அனுபவி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஒவ்வொரு கர்மத்திலும் சம்பந்தத்திலும் தொடர்பிலும் பணிவுடையவர்களாக இருந்து வெற்றி ரத்தினமாகக்கூடிய வெற்றி மூர்த்தியான உயர்ந்த குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரம். அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.